ஓம் சரணபவ யூடியூப் நேயர்களே வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலனை வழங்கக்கூடிய நான் இப்போது உங்களிடம் மார்ச் 25ஆம் தேதி முதல் மார்ச் 31ஆம் தேதி வரை உள்ள இவ்வார ராசி பலனை வழங்க உள்ளேன். மேஷ ராசி நேயர்களே, எதை பற்றியும் கவலைப்படாமல் வெகுளியாக மற்றவர்களிடம் பழகும் குணம் கொண்ட உங்களுக்கு ராசிக்கதிபதி செவ்வாய் பாகியஸ்தானமான 9இல் அமைய பெற்று குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலானது உங்களிடம் இருக்கும். தொழில் வியாபார ரீதியாக லாபகரமான பலன்களை அடையக்கூடிய யோகங்கள் இருந்தாலும் இந்த வாரத்தில் விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதால் எதிலும் சற்று நிதானத்தோடு செயல்பட்டால்தான் ஏற்றங்களை அடைய முடியும். வீண் செலவுகளை முடிந்தவரை குறைத்துக் கொள்வது மிக மிக சிறப்பு. நெருங்கியவர்களை அனுசரித்து சென்றால்தான் ஏற்றங்களை அடைய முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் பழிச்சொல்லுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை, வேலை பளு அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் இருப்பதால் எதிலும் சற்று பொறுமை காப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக சிறப்பு. இந்த வாரத்தில் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் சிறப்பாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது லட்சுமி வழிபாடு, சிவ வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. இந்த வாரத்தில் 25, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். ரிஷப ராசி நேயர்களே, பேச்சில் உறுதியோடு செயல்படக்கூடிய சுபாவம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் ராசிக்கதிபதி சுக்கிரன், புதன், சூரியன் சேர்க்கை பெற்று லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் மூலமாக பல்வேறு வகையில் சாதகமான பலன்களை அடையக்கூடிய யோகங்கள் இந்த வாரத்தில் உண்டு. தொழில் வியாபாரத்தில் லாபகரமான பலன்களை எளிதில் அடைய முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சிலருக்கு நல்ல இடமாற்றங்கள் கிடைத்து குடும்பத்தோடு சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட இந்த வாரத்தில் உண்டாகும். நீங்கள் இந்த வாரத்தில் வாகனங்களில் செல்கின்ற பொழுது சற்று நிதானத்தினை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. செவ்வாய், சனி 8ஆம் வீட்டில் இருப்பதால் உணவு விஷயத்தில் கூட கட்டுப்பாடோடு இருப்பது மிகவும் சிறப்பு. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 26, 27 ஆகிய 2 நாட்கள் சாதகமாக இருக்கும். நீங்கள் இந்த வாரத்தில் முருக வழிபாடு செய்வது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, மற்றவர்களை எளிதில் நம்பாமல் எதிலும் சுயமாக செயல்படும் சுபாவம் கொண்ட உங்களுக்கு குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதாலும் தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதாலும் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அது மட்டும் இல்லாமல் கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து முன்னேற்றமான பலன்களை எளிதில் அடைவீர்கள். நெருங்கியவர்களுடைய ஆதரவு கூட மிக மிக சிறப்பாக இருக்கும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். தொழில் ரீதியாக லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு உன்னதமான நிலையானது இந்த வாரத்தில் உண்டு. அது மட்டும் இல்லாமல் கூட்டாளிகளை மட்டும் சற்று அனுசரித்து செல்வது மிக மிக சிறப்பு. உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சனி, செவ்வாய் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் என்பதனால பேச்சில் சற்று நிதானத்தோடு இருந்தால் பெரிய பிரச்சனையிலிருந்து எளிதில் தப்பிக்க முடியும். நீங்கள் இந்த வாரத்தில் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் சிறப்பாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு, அது மட்டும் இல்லாமல் முருகன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு. உங்களுக்கு இந்த வாரத்தில் 25, 28, 29, 30 ஆகிய 4 நாட்கள் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு இனிய நாட்களாக இருக்கும். கடக ராசி நேயர்களே, தீர ஆலோசித்து செயல்படும் திறன் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு
6ஆம் வீட்டில் சனி செவ்வாய் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சுக்கிரனும் சூரியனும் புதனும் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். கடந்த காலங்களில் இருந்து வந்த ஆரோக்கிய பாதிப்புகள் எல்லாம் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு உன்னதமான நிலையானது உண்டாகும். மருத்துவ செலவுகள் குறைந்து சேமிப்புகள் அதிகரிக்கும். நெருங்கியவர்களின் ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான யோகங்கள் கூட இந்த வாரத்தில் உண்டு. சிலருக்கு தூர பயணமும் அந்த தூர பயணத்தினால் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய யோகங்கள் கூட இந்த வாரத்தில் உண்டாகும். இந்த வாரத்தில் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் சிறப்பாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வது, தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. உங்களுக்கு இந்த வாரத்தில் எந்த நாட்கள் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 26, 27, 30, 31 ஆகிய 4 நாட்கள் மிகச் சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் இந்த நாட்களில் சந்திரனானவர் ஜென்ம ராசியிலும் 3ஆம் வீட்டிலும் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். சிம்ம ராசி நேயர்களே, சூதுவாது இல்லாமல் வெகுளியாக மற்றவர்களிடம் பழகும் குணம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் குரு, அட்டமஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், சூரியன் ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதால் எதிலும் நிதானமாக செயல்படுவது நல்லது. எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தாமதமாகக்கூடிய அமைப்பு, தடைபடக்கூடிய ஒரு நிலையானது இந்த வாரத்தில் இருக்கிறது. பண வரவில் தடை, இடையூறுகள், வீண் பிரச்சனைகள் ஏற்படும் என்பதனால் எந்த செயல் செய்வதென்றாலும் சற்று கவனத்தோடும் நிதானத்தோடும் செயல்படுவது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக தேவையற்ற நெருக்கடிகள் உண்டாகும். நீங்கள் எந்த செயல் செய்வதென்றாலும் சற்று நிதானத்தினை கடைபிடித்தால்தான் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைய முடியும். அது மட்டும் இல்லாமல் முடிந்தவரை மற்றவர்களிடம் முன்கோபத்தை குறைத்து கொண்டு நிதானமாக செயல்பட்டால்தான் பிரச்சனையிலிருந்து தப்பிக்க முடியும். உங்களுக்கு இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரமானது சற்று சாதகமாக இருப்பதால், அதாவது 25, 28, 29, 30 ஆகிய 4 நாட்கள் சந்திரனின் சஞ்சாரம் சற்று சாதகமாக இருப்பதால் பெரிய பிரச்சனையை கூட சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலானது உண்டாகும். நீங்கள் இந்த வாரத்தில் சிவ வழிபாடு செய்வது, விஷ்ணு வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, யாரிடமும் ஏமாறாமல் எதிலும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படக்கூடிய சுபாவம் கொண்ட உங்களுக்கு தனஸ்தானத்தில் குருவும், சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதால் சாதகமான பலன்களை அடைய முடியும். எடுக்கும் முயற்சிகளில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். தொழில் ரீதியாக லாபங்கள் ஒரு புறம் இருக்கும், அலைச்சல்கள் தான் அதிகப்படியாக இருக்கும். எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் சற்று தாமதமாகுமே தவிர அனுகூலமான பலன்களை தரும். பிள்ளைகளால் சாதகமான பலன்கள் உண்டாகும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மேலோங்கும். மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் கூட இந்த வாரத்தில் உண்டு. நீங்கள் இந்த வாரத்தில் சிவ வழிபாடு மேற்கொள்வதும் முருகப்பெருமானை தரிசிப்பதும் மிக மிக சிறப்பு. உங்களுக்கு இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சாதகமாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 25, 26, 27, 31 ஆகிய நாட்கள் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு இனிய நாட்களாக இருக்கும். துலா ராசி நேயர்களே, உறுதியான பேச்சாற்றல் கொண்ட உங்களுக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சனி செவ்வாய் சஞ்சரிப்பதும் 6ஆம் வீட்டில் மாதக்கோளான சூரியன் சஞ்சரிப்பதும் உன்னதமான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். எடுக்கும் முயற்சியில் சாதகமான பலன்களை அடைவீர்கள். தொழில் வியாபார ரீதியாக லாபகரமான பலன்கள் உண்டாகும். இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் மறைந்து சாதகமான பலன்களை அடைவதற்கான யோகங்கள் இந்த வாரத்தில் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பெரிய மனிதர்களுடைய ஆதரவானது தக்க சமயத்தில் கிடைத்து
நல்ல பதவி உயர்வுகள் அடைவதற்கான யோகங்கள் கூட இந்த வாரத்தில் உண்டு. தாராள தன வரவுகள் உண்டாகி கடன் பிரச்சனைகள் எல்லாம் குறைவதற்கான யோகங்கள் கூட இந்த வாரத்தில் உள்ளது. ஆரோக்கிய பாதிப்புகள் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். உங்களுக்கு இந்த வாரத்தில் கடந்த சில நாட்களாக இருந்த மன குழப்பங்கள் எல்லாம் கூட விலகி மன அமைதியும் பூரிப்பும் உண்டாகும். எந்த நாட்கள் சிறப்பாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 26, 27, 28, 29, 30 ஆகிய நாட்கள் மிக மிக சிறப்பாக இருக்கும். நீங்கள் இந்த வாரத்தில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது, விநாயகர் வழிபாடு செய்வது சாதகங்களை உண்டாக்கும். விருச்சிக ராசினியர்களே, சிறப்பான நிர்வாக திறமை கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சுக்கிரனும் புதனும் அமையப்பெற்று 3இல் கேது சஞ்சரிப்பதால் எதிர்நீச்சல் போட்டாவது ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். தொழில் பொருளாதார ரீதியாக நெருக்கடிகள் நிலவினாலும் நெருங்கியவர்களின் உதவியால் சாதகமான பலன்களை அடைவதற்கான யோகங்கள் இருக்கிறது. உத்தியோகத்தில் வேலை பளு அதிகமாக இருந்தாலும் எதையும் சமாளிப்பீர்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சனியும் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக செயல்பட்டால் எதையும் சமாளித்து முன்னேற்றங்களை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பேச்சில் சற்று நிதானம் தேவை. அது மட்டும் இல்லாமல் பேச்சை குறைப்பது மிக மிக சிறப்பு. உங்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்தீர்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் சிறப்பு என பார்க்கின்ற பொழுது முருக வழிபாடு செய்வது, விநாயகர் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. இந்த வாரத்தில் உங்களுக்கு 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று சந்திராஷ்டமம் இருக்கிறது. அதனால் வார தொடக்கத்தில் சில மனக்குழப்பங்கள் நிலவினாலும் திங்கட்கிழமைக்கு பிறகு படிப்படியாக குழப்பங்கள் விலகும். 28, 29, 30, 31 ஆகிய 4 நாட்கள் சந்திரனானவர் 10, 11 ஆகிய ஸ்தானங்களில் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்பதனால் இந்த நாட்களில் முன்னேற்றமான பலன்களை அடைவதற்கான யோகங்கள் இருக்கிறது. தனுசு ராசி நேயர்களே, மற்றவர்களுக்கு தக்க சமயத்தில் உதவி செய்யக்கூடிய பண்பு கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் சுக்கிரனும் புதனும் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தொழில் ரீதியாக இருந்த நெருக்கடிகள், எதிர்ப்புகள் விலகி லாபகரமான பலன்களை அடைவீர்கள். பண வரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மேலோங்கும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவால் பல்வேறு நல்ல காரியங்கள் குடும்பத்தில் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் கூட உண்டு. உங்களுக்கு இந்த வாரத்தில் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் சிறப்பாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது விநாயகரை தரிசிப்பது, முருகப்பெருமானை தரிசிப்பது கூட மிகச் சிறப்பான அமைப்பாகும். அடுத்து இந்த வாரத்தில் உங்களுக்கு 26, 27 ஆகிய 2 நாட்கள் சந்திராஷ்டமம் இருக்கிறது. அதனால் அந்த 2 நாட்களில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக சிறப்பு. இந்த வாரத்தில் 25, 30, 31 ஆகிய 3 நாட்கள் சந்திரனானவர் சமசப்தம ஸ்தானமான 7ஆம் வீட்டிலும் 10ஆம் வீட்டிலும் சஞ்சரிப்பது ஒரு நல்ல அமைப்பு என்பதனால இந்த 3 நாட்களில் உங்களுடைய முயற்சிகளுக்கு சாதகமான பலன்களை அடைவதற்கான யோகத்தை தரும். மகர ராசி நேயர்களே, அதாவது வெகுளித்தனமாகவும் மற்றவர்களிடம் வெளிப்படையாகவும் பேசும் சுபாவம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் மாதக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சூரியனானவர் சுக்கிரன் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதால் எதிர்நீச்சல் போட்டாவது ஓரளவுக்கு சாதகமான பலன்களை அடைவீர்கள். குரு சனி சாதகமற்று சஞ்சரிப்பதால் பொருளாதார ரீதியாக நெருக்கடிகள் இருக்கும் என்பதனாலும் நீங்கள் எந்த செயல் செய்வதென்றாலும் சிந்தித்து செயல்படுவது, முன்னெச்சரிக்கையுடன் நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. அதிக முதலீடு கொண்ட செயல்களை தற்காலிகமாக தள்ளி வைப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. உங்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்க என்றால் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலானது உண்டாகும்.
சிலருக்கு பூர்வீக சொத்து வகையில் கூட எதிர்பாராத ஒரு அனுகூலமான பலன்கள் உண்டாகி அதன் மூலமாக சங்கடங்கள் எல்லாம் விலகி சாதகமான பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக அதிக முதலீடு கொண்ட செயல்களில் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக சிறப்பு. உங்களுக்கு இந்த வாரத்தில் 28, 29, 30 மதியம் 1:15 வரை உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் இந்த 2.5 நாட்களில் சற்று கவனத்தோடு இருப்பது, மற்றவர்கள் விஷயத்தை தலையிடாமல் இருப்பது மிக மிக சிறப்பு. நீங்கள் இந்த வாரத்தில் விநாயகரை தரிசிப்பது, விஷ்ணு வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கும்ப ராசினியர்களே, பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படும் சுபாவம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் சனி செவ்வாய் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த தடங்கல்கள் எல்லாம் விலகி முன்னேற்றமான பலன்களை அடைவீர்கள். எடுக்கும் முயற்சியில் சாதகமான பலன்கள் உண்டாகும். தொழில் ரீதியாக புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிலருக்கு பதவி உயர்வுகள், மேல் அதிகாரிகளும் நல்ல பேர் எடுப்பதற்கான சூழல் எல்லாம் இந்த வாரத்தில் உண்டாகும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மேலோங்கும். அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளால் கூட சாதகமான பலன்களை அடைவீர்கள். நீங்கள் இந்த வாரத்தில் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் சிறப்பான பலன்களை அடைய முடியும் என பார்க்கின்ற பொழுது சிவ வழிபாடு, விநாயகர் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. உங்களுக்கு இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 26, 27, 28, 29 ஆகிய 4 நாட்கள் மிக மிக சிறப்பாக இருக்கும். 30 மதியம் 1:15 மணிக்கு மேல் 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் அந்த நாட்களில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, அது மட்டும் இல்லாமல் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக சிறப்பு. மீன ராசி நேயர்களே, ரகசியத்தை மறைக்க தெரியாமல் மற்றவரிடம் வெளிப்படையாக பழகும் குணம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் ஜென்ம ராசியில் சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பது நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பு என்றாலும் நிதானத்தோடு இருப்பது மிக மிக சிறப்பு. செவ்வாயானவர் 10 இருப்பதால் பதவி, புகழ், அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய யோகங்கள் இருந்தாலும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக இருந்தால்தான் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைய முடியும். குருவின் சாதகமற்ற சஞ்சாரத்தால் பண விஷயத்தில் நிதானமாக இருந்தால்தான் எதையும் சமாளிக்க முடியும். அதிக முதலீடு கொண்ட செயல்களை தற்காலிகமாக தள்ளி வைப்பது, அது மட்டும் இல்லாமல் உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக சிறப்பு. உத்தியோகத்தில் வேலை பளு சற்று அதிகமாக இருந்தாலும் எதையும் சமாளித்து நல்ல பேர் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உண்டு. பிள்ளைகளால் சின்ன சின்ன கவலைகள் இருந்தாலும் சற்று சாதகமான பலன்களை அடைந்து அதன் மூலமாக மகிழ்ச்சியும் பூரிப்பும் அடைவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் சிறப்பான பலன்களை அடைய முடியும் என பார்க்கின்ற பொழுது நீங்கள் இந்த வாரத்தில் லட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. உங்களுக்கு இந்த வாரத்தில் 28, 29, 30, 31 ஆகிய நாட்களில் சந்திரனானவர் 6, 7 ஆகிய ஸ்தானங்களில் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பு என்பதனால இந்த நாட்களில் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவதற்கான யோகங்கள் இருக்கிறது. நேயர்களே, இதுவரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூறினேன். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து வார ராசி பலன், மாத பலன் ஆகியவற்றை தெரிந்து கொள்ள ஓம் சரவணபவ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.